ஹலோ ஹாய். இன்றைக்கி நல்ல சுவையான வெண்டைக்காய் புளிக்குழம்பு எப்படி செய்யலாம் தாங்க பார்க்க போகிறோம். வெண்டைக்காய் அந்த மாதிரி நல்லா கொஞ்சம் பெரிய சைஸாக கட் பண்ணி எடுத்துருக்கேன். அடுப்பை பற்ற வச்சு கடாயில் ஒரு 3லேருந்து 4 ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் எடுத்துக்கோங்க. நல்லெண்ணெய் இதில் சேர்த்தா தாங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதில் இந்த வெண்டைக்காவை போட்டு ஒரு 5 நிமிஷம் லைட்டாக அதை வதக்கிக்கோங்க. வதக்கிட்டு தனியாக ஒரு பவுலில் இதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. அதே எண்ணெய் மீதி இருக்க அதே எண்ணெயில் தான் நம்ம குழம்பு பண்ண போகிறோம். இதிலையே 1 ஸ்பூன் அளவுக்கு கடுகும் ஒரு ஸ்பூன் அளவுக்கு உளுந்த பருப்பு எடுத்துக்கோங்க. கொஞ்சமாக வெந்தயம் சேர்த்துக்கோங்க. ஒரு கொத்து கருவேப்பிலை போட்டுக்கோங்க. சின்ன வெங்காயம் ஒரு 10லேருந்து 15 போல் எடுத்துருக்கேங்க. ஒன்றும் குறையுமா அதை நான் கட் பண்ணியிருக்கேன். அதையும் இதோட சேர்த்து நல்லா வதக்கிடுங்க. வெங்காயம் ஒரு கோல்டன் ப்ரௌன் வந்ததுக்கப்புறமா ஒரு பெரிய தக்காளியை குட்டி குட்டியாக கட் பண்ணியிருக்கேன். அதையும் இதோட சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. வெங்காயம் ப்ரௌன் ஆகிட்டு தக்காளி கொஞ்சம் தோல் நல்லா சுருங்கி வரணும். அந்தளவுக்கு வேக வச்சுட்டு இந்த குழம்புக்கு தேவையான அளவுக்கு மிளகாய்த்தூள் எடுத்துக்கோங்க. உங்கள் காரத்துக்கு எவ்வளோ தேவையோ அதை பார்த்துக்கோங்க. மிளகாய்த்தூள், அதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சாம்பார் தூள் எடுத்துருக்கேங்க. ஸோ உங்கள் காரம் அந்த மிளகாய்த்தூளோட காரமும் இருக்குது, சாம்பார் பொடியோட காரமும் இருக்குது. ஸோ பார்த்து சேர்த்துக்கோங்க. 2 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் போட்டிருக்கேன். கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டிருக்கேன். இந்த குழம்புக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நல்லா இதை ஒரு தொக்கு மாதிரி வர வரைக்கும் இதை நல்லா வதக்கிடுங்க. வதங்கினதுக்கப்புறமா ஆல்ரெடி நம்ம வதக்கி வச்ச வெண்டைக்காய் இருக்கு இல்லையா, அதை இதோட ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு இன்னும் கூட ஒரு 5 நிமிஷம் இந்த மசாலா இந்த வெண்டைக்காயோட கோட்டார அளவுக்கு நல்லா இதை வதக்கிட்டே இருங்க. இதை வதங்கினதுக்கு அப்புறமா ஒரு கோலி குண்டு அளவுக்கு புளி தண்ணி நான் கரைச்சி வச்சுருக்கேங்க. புளி எடுத்து நல்லா தண்ணியில் ஊற்றி கரைச்சி வச்சுருக்கேன். அந்த புளி தண்ணியை இதோட சேர்த்துட்டு இந்த குழம்புக்கு தேவையான அளவுக்கு கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் வரைக்கும் இந்த குழம்ப நல்லா கொதிக்க விடுவோம். நல்லா அது கொதிச்சிட்ருக்கிறதுக்குள்ளே ஒரு தேங்காய் பேஸ்ட் ஒன்று ரெடி பண்ணிக்கலாம். ஒரு 3 சில்லு அளவுக்கு தேங்காய் எடுத்து குட்டி குட்டியாக கட் பண்ணியிருக்கேன். கொஞ்சமாக மிளகு சேர்த்துருக்கேன். 1 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துருக்கேங்க. இதை கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. குழம்பு நல்லா கொதித்து கொஞ்சம் சுண்டி வந்ததுக்கப்புறமா அரைச்சி வச்சு அந்த தேங்காய் விழுதை இதோட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதோட ரா ஸ்மெல்ல போகிற அளவுக்கு இன்னும் கூட ஒரு 5 நிமிஷம் இதை நல்லா கொதிக்க விடுவோம். இந்த டைமில் பார்த்தீங்கன்னா குழம்பு அப்படியே பயங்கர வாசனையாக இருக்கும். உங்கள் வீடே ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் அந்த கொதி ஸ்மெல் வரும்போது. ஸோ நமக்கு குழம்பு கன்சிஸ்டன்சி எவ்வளோ வேணுமோ அந்தளவுக்கு சுண்டி வந்ததுக்கப்புறமா ஒரு கொத்தளவுக்கு கொத்தமல்லி போட்டு நல்லா கிளறிடுங்க. கிளறிட்டு இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு விருப்பப்பட்டால் ஒரு பிஞ்ச் வெல்லம் சேர்த்துக்கலாம், இல்லாட்டி தேவையில்லை. இதை நல்லா அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இதை நல்லா சுட சுட சாதம் போட்டு இந்த குழம்பு ஊற்றி சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.